வேத வார்த்தை வெளிச்சம். உங்களுக்குள்ள கவலை, இருள், பயம், எதிர்கால பயம் உங்களை வாட்டுதா, துன்பப்படுத்துகிறதா? அருமையான ஒரு வசனம். நீங்கள் வேதத்தை தியானித்து அதன்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மையான பயணமாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை. தேவன் உங்களை நடத்துவார், ஆலோசனை சொல்லுவார், உங்களோடு தங்கி இருப்பார். பாருங்கள், இந்த வார்த்தை 25வது சங்கீதத்திலே 4வது வசனம் என் உள்ளத்தை தொட்டது. அதிசயம் செய்யும் உங்கள் வாழ்க்கையிலும் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். வேத வார்த்தை உங்கள் வாழ்வுக்கு வழியாயிருக்கிறது. நீங்கள் வேதத்தோடு பழகும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு பழகுகிறீர்கள். நீங்கள் வேதத்தோடு உறவாடும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு உறவாடுகிறீர்கள். பூமியிலே நமக்காக பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். காரணம், இந்த வேத வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது வெளிச்சமாக அதன் ஆழமான ஆவிக்குரிய கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பதற்காக நீங்கள் இந்த பூமியிலே ஒருபோதும் தடுமாறி கீழே விழுகாதபடி அவருடைய வார்த்தையும் அவருடைய வெளிச்சமான பரிசுத்த ஆவியும் உங்களோடு இருக்கிறதினாலே எதை குறித்தும் கலங்காமல் இந்த நாளிலே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் ஃபாலோ பண்ணுகிறேன், உம்முடைய வார்த்தையை என் ஆவியிலே எடுத்து கொள்ளுகிறேன், எப்பொழுதும் தியானமாய் இருக்கிறேன், உம்முடைய ஆலோசனை ஒருபோதும் என்னை விட்டு விலகாது என்று அறிக்கை செய்யுங்கள். God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.